ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து காராச்சேவ் பண்ணலாம் தீபாவளிக்காக. 2 கப் கடலை மாவும் 1 கப் அரிசி மாவும் சலடையில் போட்டு நான் சலிச்சு போட்டுருக்கேன். அதனால் நான் தனித்தனியாக காமிக்கல. இது ஒன்றா அது ஃபஸ்ட்டு கடலை மாவையும் அரிசி மாவையும் சலடையில் போட்டு அப்படியே சலிச்சு எடுத்துட்டுருக்கேன். இந்த கப் அளவு தான் நான் எடுத்துட்டுருக்கேன். இதில் கடலை மாவில் 2, அரிசி மாவில் 1. ஏனி அரிசி மாவு எப்பயும் சொல்கிற மாதிரி. அது கூட என்னென்ன போட்டுக்கலாம், இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். நான் வெண்ணெய் போட்டுருக்கேன். உங்களுக்கு வெண்ணெய் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நம்ம அடுப்பில் ஆயில் ஹீட் பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ ஊற்றிக்கலாம். வெண்ணெய், 1 ஸ்பூன் மிளகை நான் உரலில் தட்டி எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட்டு, பெருங்காயம், அவ்வளோதான். இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, வெண்ணெய், இந்த மிளகு எல்லாத்தையும், உப்பு எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜலம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த அதில் போட்டிருக்க சால்ட்டு, இந்த மிளகு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் டபால்னு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணுறது தானே அப்படின்னு ஜலம் விட்டு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல உப்பு இருக்கும், ஒரு இடத்துல மிளகு இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் ஃபுல்லாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தளரவும் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த நம்ம தேங்குழல் புழியிற இந்த 3 அக்கன்னா மாதிரி இருக்குல்லையே, இதில் தான் புழிய போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹோல் உள்ள கரண்டி இருக்குது. இதுலேயும் வச்சு அப்படியே நம்ம லைட்டாக அப்படியே நம்ம ஸ்க்ரப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அதில் விழும். அதுவும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். எது நமக்கு ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஆயில் நல்லா ஹீட்டாக எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நான் பண்ணுறேன். நான் இப்போ இந்த காமிச்சேன் இல்லையா, அந்த கரண்டியில் அப்படியே வச்சு நான் தேய்ச்சி விட்டு போட்டது இது இந்த மாதிரி வந்திருக்கு. இதுதான் பெட்டராக இருக்குது காராச்சேவுக்கு. தேங்காயில் பொழிகிறது, அந்த அச்சில் பொழிகிறது ஈஸியாக இருக்கும். நான் இதில் ட்ரை பண்ணலாமேன்னு கொஞ்சம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் தேங்காயில் வச்சு அதில் பிழிஞ்சிருக்கேன். எடுத்து நம்ம பீஸாக பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கரண்டியில் தேய்ச்சி பண்ணது. நம்ம காராச்சேவ் கடையில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. இது வந்து நான் அந்த தேங்குழல் அச்சில் போட்டு பிழிஞ்சது. இந்த முறுக்கு மாதிரி பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம் அச்சில் பண்ணது அப்படின்னு. அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட் எல்லாம் ஒன்று தான். இந்த தீபாவளிக்கு நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறத ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. மிளகாய் பொடி போட்டு, பூண்டு போட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்கள் சௌரியம். நான் அதெல்லாம் போட வேண்டாம்னு இப்போ போட்டிருக்கேன். மிளகு மட்டும். மிளகு கண்டிப்பாக அந்த தீபாவளி டைமில் நம்ம எல்லாருக்கும் ஃபீவர், கோல்டு இதெல்லாம் இருக்கும் அந்த கிளைமேட் சேஞ்ச்னால. அதனால் கண்டிப்பாக இதில் மிளகு நிறையா போடுறதுனால கொஞ்சம் அது கட்டுப்படும். ஃபைனலாக உள்ளதை மாவை பிழிஞ்சிட்டேன். பொடிச்சு போட வேண்டியது இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது ஈஸியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த காராச்சேவை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சௌரியம். இதில் வந்து சமையல் சோடா போடுறதும், பூண்டு போடுறதும், மிளகாப்பொடி போடுறதும் உங்களுடைய சௌரியம். நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மிளகு போட்டு பண்ணும்போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது, கோல்டு வராமல் தடுக்கிறது. தீபாவளி அப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி நம்மளே ஈஸியானதெல்லாம், நான் ஈஸியானதாக எல்லாமே அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம ஈஸியானதாக வந்து நம்ம ஆற்றுலேயே ட்ரை பண்ணி அதை சாப்பிட்டுக்கலாம். வெளியில் வாங்குறதெல்லாம் நம்மள மாதிரி வந்து க்ளீனாகவும் ஹைஜீனிக்காகவும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க தீபாவளிக்கு அப்படின்னு எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காகவே பிஃபோர் 1 month பிஃபோர் எல்லாம் ரெடி பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அப்போ பண்ணால் தான் அவங்களுக்கு சேல்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அது எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த்தியானது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்மளே இதை ட்ரை பண்ணலாம். முடிஞ்சதை நம்ம ட்ரை பண்ணலாமே. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆசையாக இருக்குது. கடையில் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கும். அதுதான் ஹெல்த்தியானது அப்படி இருக்காது. அட்ராக்டிவாக இருக்கிறது ஹெல்த்தியாக இருக்காது. அவ்வளோதான். அது வேணும்னா கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நல்லா சூடாக வெந்நீர் குடிச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணாது. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன்.